கொஞ்ச நாளாவே இந்த சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ண அந்த 370 பிரியாணி இதுதான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு தெரியும் நான் அதை பற்றி கொஞ்சம் லேட்டாக தான் பேசுகிறேன்ட்டு. பட் ஸ்டில் எனக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இது டெல்லியில் நடந்த ஒரு டாக் ஷோ. இந்த கான்ட்ரவர்சிக்கு மொத்தம் 3 கேரக்டர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்று அந்த 370 பிரியாணி பற்றி பேசின ஒருத்தன், அண்ட் எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு ஃபீமேல் டாக்டர், அந்த டாக் ஷோவை ஹோஸ்ட் பண்ண ஹோஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த 370 பிரியாணி பற்றி பேசின பையன் அவன் ஒரு பொண்ணு கூட டேட் போயிருக்கான். அங்கே போனப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 370 பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அதுக்காக அந்த பொண்ணு கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் அந்த ஃபீமேல் டாக்டர்ஸ் இவங்களுக்கு டெட் பாடிஸை வச்சு anatomy கிளாஸஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி டைம்ல மேல் டெட் பாடிஸோட பிரைவேட் பார்ட்டை வச்சு நாங்கள் ஜோக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் பேசுனதுல எது தப்புன்ற கான்ட்ரவர்சிக்குள்ள நான் வரல. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இவங்க இந்த மாதிரி பேசும்போது அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கூட இது தப்புன்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணல. ஈவன் தோ அந்த இடத்துல மேல் ஃபீமேல் இவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட இது டிஸ்கஸ்டிங்கான விஷயம்ன்றதே தோணல. அண்ட் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லாம அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்களுக்கு பிரைஸ்லாம் கொடுத்துருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை பப்ளிக்ல பேசுறதுக்கே யோசிப்போம். அப்படி இருந்த விஷயம்லாம் மாறி இந்த அளவுக்கு பேசும்போது கூட கைத்தட்டி சிரிக்கிறவங்களாம் பார்க்கும்போது தான் நம்ம ஹியூமன் எந்த அளவுக்கு டார்க்கா மாறிட்டு இருக்கோன்ற விஷயமே எனக்கு தெரியுது. அண்ட் இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நம்மளை சுற்றி நிறைய பெரியவங்களோட டார்க்கான ஆட்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சேஃபாக இருங்க.